நண்பர்களே வணக்கம். மலையனூர் வந்திருக்கேன். பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே பார்த்திங்கன்னா ஏரிக்கரை ஓரத்தில் அம்மா பாதம் போட்ட இடங்க அது. இந்த 15 வருஷத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் இந்த ஏரிக்கரையில் தண்ணியை நான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் அந்த தண்ணியை நான் பார்த்தது கிடையாது. அந்தளவுக்கு மழை பெஞ்சிருக்க மாட்டேங்குது. இந்த ஏரிக்கரை எல்லையில் உட்காந்துட்ருக்காங்க. எவ்வளோ அம்சமாக உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள். பொக்கிஷமான பூமிங்க இதுங்க. பார்க்க அழகுக்கு 2 கண்ணு பத்தாதாட்டுக்குது. அவ்வளோ அழகாக இருக்காங்க அம்மா. பொக்கிஷமான பூமி. போய் பாருங்கள், அற்புதம் நடக்கும். பாருங்கள், இந்த கனிகளில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கனிகள் பாருங்கள். ஒரு கனி சுற்றி போட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருன்றாங்க சத்தியவேந்த அம்மன். இதுதாங்க பாவடராயன் காவலாக நிற்கிறவர். மலையனூர் எல்லையில் நிற்சிட்ருக்கு. சூப்பராக இருக்குங்க. எல்லாம் பல வருஷமாக போயிட்டுருக்கோம். பார்க்க புதுசாக போகிற மாதிரியே இருக்குங்க. அது மக்கள் பாருங்கள், கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவ்வளோ அற்புதம் நடக்கும். இந்த அங்காள பரமேஸ்வரி தேடி போன கஷ்டங்கள், பில்லி சூனி ஏவல், எந்த ஒரு இதாக இருந்தாலையும் உடனே தீர்வு கிடைக்கும். தொடர்ந்து ஒரு 3 வருஷம் போய் பாருங்கள். நான் சொல்லணும்லாம் கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ ஒரு மாற்றம் தெரியும். பாருங்கள், அம்மா அழகாக உட்காந்து ஊஞ்சலில் ஆடிட்டுருக்காங்க. அற்புதமாக ஆடிட்டுருக்காங்க. இன்னும் கூட்டத்தில் எடுக்க முடியலைங்க. அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சுது. அவ்வளோ அற்புதம். இந்த அங்காள பரமேஸ்வரி அவ்வளோ அற்புதம். இந்த கருவோட என்ன பண்ணிங்கன்னா பொக்கிஷன்றாங்க. ஏன்னா ஆதி காலத்தில் தான் சொல்லிட்டுருக்காங்க, இந்த கருவோட என்பது வச்சா அம்மன் கூட எம்ப கூட வருவாங்கன்ட்டு. பாருங்கள், இந்த அக்னி குளம். இந்த அக்னி குளத்தில் போயிட்டு எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்றே தீர்வு கிடைக்கும். முழுகி எழுந்துட்டா. ஏன்னா இந்த அக்னி குளத்தில் தான் அம்மாவை குளிச்சு எழுந்து போவாங்களாம் கருவறைக்கு.